ஆனால் விஜய் சிஎம் ஆகிறது எங்களுக்கு நம்பிக்கைங்க, மக்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. அது யாருமே எதுவும் செய்ய முடியாதுங்க. அவர் தான் சிஎம்ண்ணா. கண்டிப்பாங்கண்ணா. அண்ணா புரியலைங்க. நெக்ஸ்ட் சீட்டுங்களா? கண்டிப்பாக வருங்கண்ணா. அது ஆதரவு இருக்குதுங்க, கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வருங்க. இன்னைக்கு பொழுதுக்குள்ளே தெரிஞ்சிருண்ணா. கண்டிப்பாக விஜய் சப்போர்ட். விஜய் நேரடியாக பேசியிருக்கிறாங்க சில கட்சிக்கிட்டலாம். அவர் பேசுனதுனால கொஞ்சம் பாசிட்டிவான முடிவு தான் வருங்க. நம்பிக்கை இருக்குதுங்க. கண்டிப்பாக சிஎம் அவர் தான்ண்ணா. இன்னைக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆனதுக்கு சில பெரிய 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 கட்சி தான் ப்ராப்ளங்க. ஃபர்ஸ்ட்டு சீட்டுக்கு பத்தலைனால பதவி ஏற்றுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ சீட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பதவி ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலண்ணா. ஆட்சி டைம் நம்ம ஒரு 2 நாள் அவர் சீட் பிடிச்சிருவாருண்ணா. கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த பவர் இருக்குதுங்க. அந்த பவர் இல்லாமல் அவர் இத்தனை தில்லாக இருக்க மாட்டாருண்ணா. கண்டிப்பாக சிஎம் கண்டிப்பாக சிஎம் ஆவாருங்க. எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க மறுபடியும் எந்த மறு தேர்தல் வச்சாலும் கூட அவர் தான் சிஎம்ங்க. இதை விட அதிகப்படியான சீட்டில் அவர் வெல்லுவாருங்கண்ணா. கண்டிப்பாக விஜய் தான் கன்ஃபார்ம் சிஎம். தளபதி தாங்க கன்ஃபார்ம் சிஎம் 100% கன்ஃபார்ம். மெஜாரிட்டி சப்போர்ட் மாற்றது அர்த்தம் தெரியுது. சிஎம் கன்ஃபார்ம். தளபதி சிஎம் கன்ஃபார்ம். இன்னைக்கு டுமாரோ நெக்ஸ்ட் டே 2 டே சண்டே மண்டே விஜய் நம்ம சிஎம் வரணும். கன்ஃபார்மாக சிஎம் வரணும். நம்பிக்கை இருக்குங்க. நாங்கெல்லாம் போட்ட ஓட்டு வேஸ்ட் ஆகல. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. புரியல. கண்டிப்பா நம்பிக்கை இருக்குங்க. அதனாலதான் காலையில ஸ்கூல் லீவ் இருந்தாலும் வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாச்சு பாப்பா ஃபர்ஸ்ட் பாக்கணும்ட்டு. ஏன் எதனால அந்த மாதிரி பண்றாங்க? அது இல்லாமலே எவ்வளவு பேர் நாங்க ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அதனால அவருக்கு கொடுத்து தானே ஆகணும். இது ஒரு அவர் யார்கிட்டயும் எதுவுமே கொடுக்கலையே. கொடுக்காம எல்லாரும் மக்கள்ல இருந்து வாங்கின ஓட்டு இது கவர்னர் ஐயா கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி. அப்புறம் அவங்களும் சுருண்டதான் செய்வாங்க. அவர் கூட இருந்தா. இவர் ஒண்டியா இருந்தாலும் நல்லதே நடக்கும். சிமாரா 100% அது நடத்துவாரு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவ்வளவுதான் வரும். ನம்பிಕೆಯೋടെ ಇರ್ಕೊಮ್ಮೆ ನಿರ್ಭೀತ ನಿಷ್ಪಕ್ಷಪಾತ ವಿಶ್ವಾಸಾರ್ಹ ಸುದ್ದಿಗಳಿಗೆ ಮತ್ತೊಂದು ಹೆಸರಾಗಿರುವಂತ ನ್ಯೂಸ್ 18 ಕನ್ನಡ ಈಗ ಆಪ್ನಲ್ಲೂ ಲಭ್ಯವಿದೆ. ದಯವಿಟ್ಟು ಇಲ್ಲಿರುವಂತ QR ಕೋಡ್ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮರಿಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಬೆಂಬಲ ಹೀಗೆ ಸದಾ ನಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. ಧನ್ಯವಾದ.